செல்வம், நீங்க இன்னைக்கு என்ன மாதிரி கேக் பண்ணிருக்கீங்க? ப்ளம் கேக். ப்ளம் கேக் எப்படி பண்ணீங்க? உப்புல ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணினேன். உப்பு வச்சு இன்னொன்று வெந்நீர் ஆவில வேக வச்சு இது பண்ணேன். இன்னைக்கு இந்த கப்புக்கு 1.5 கப்பு சீனி 3 ஏலக்காய் 2 கிராம் எல்லாத்தையும் கூட மிக்ஸ் அடிச்சுக்கிட்டேன். மிக்ஸில் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி. அதுக்கு பின்னாடி சீனியை வந்து கடாயில் போட்டு பாவு மாதிரி காய்ச்சிடணும். அது கூட கொஞ்சம் வெந்நீர் தனியாக அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு பிறகு பாதாம்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், எரிச்சம்பழம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலரணும். இதெல்லாம் நல்லா இதாகிடும். அப்புறம் இந்த ஸ்குருட்டி அது இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டு கலரணும். அது வந்து கலர் வந்து ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகின உடனே அதை எடுத்து இறக்கி ஆற வச்சிடணும். அப்படின்னா அந்த இது வந்து அதோட இனிப்பு சேரும் அப்படிங்கிற வச்சுட்டு இறக்கி ஆற வச்சிடணும். அதுக்கு பிறகு வந்து இந்த 1.5 கப்பு மாவு, இதே நம்ம சீனி வந்து 1.5 கப் எடுத்தோம்னா அதே மாதிரி 1.5 கப்பு மைதா மாவு எடுத்தேன். மைதா மாவு 1.5 கப் எடுத்து அது கூட வந்து கொக்கோ இந்த பவுட்ரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டேன். அது பிறகு பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, இது பேக்கிங் பவுட்ரு, இது பேக்கிங் சோடா. இதுக்குலாம் பட்டர் அது வந்து கலந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு செய்யறதுக்கு? கரெக்டாக 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆச்சு. எதில் பண்ணீங்க? ஓவனில் பண்ணீங்களா? ஓவனில் ஒன்று இட்லி சட்டி. சரி. இட்லி சட்டி வந்து இந்த குக்கர் மருந்து அதில் தான் இந்த சட்டிலேயே இதை வச்சு இது பண்ணேன். இன்னொன்று பொறிக்கஞ்சிட்டு கடாயில் வந்து கடாயே உப்பு வச்சு புரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அதுக்குள்ள வச்சு உப்பு வச்சு அதுக்கு ஒரு மேலே கொஞ்சம் மண் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு இதுக்கு கீழே இன்னொரு இது ஒன்று வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு தாம்பளம் வந்து அழைச்சோம்னா அதுவும் கிடையாது. சரி. ஸோ நல்லா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரியா, பாராட்டுகள். நீ கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் எழுத சொல்ல ஆசைப்பட்டீங்க. நீங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அதாவது கிறிஸ்மஸ் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மீட்பர் ஷார்ட்டா ஒரு வரியில இனி வரும் காலங்களில் கிறிஸ்து பிறப்பாரா அப்படிங்கறத என்னுடைய கொஸ்டின். ஏன்னா காலங்கள் அப்படி போயிட்டு இருக்குது. சரி. அதனால நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம நடந்து கொள்ளலாம். ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி. நோட்.